எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, டைகர் பிஸ்கெட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டைகர் பிஸ்கெட்டா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆல்ரெடி தம்ப்நெயிலை பார்த்துட்டு வந்திருப்பீங்களா, அதே டைகர் பிஸ்கெட்டை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வெறும் 3 ரூபா அந்த பிஸ்கெட் பேக்கெட்டு. அந்த பிஸ்கெட் பேக்கெட் வாங்குறதுக்கு நம்ம படுற பாடு இருக்குமே, ஐயோ அவ்வளோ பெரிய பாடு. ஏன்னா இந்த 3 ரூபா பிஸ்கெட் பேக்கெட் வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டப்படுவோம். அந்த வீட்டில் அவங்ககிட்ட இந்த காசு கேட்டு அந்த பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த பிஸ்கெட் பேக்கெட் ஓப்பன் பண்ணால் நம்ம அண்ணாவோ இல்லை அக்காவோ வந்து கரெக்டாக நிற்பாங்க. ஏன்னா அந்த பிஸ்கெட் வந்து 12 இருக்கும், அதில் 6 நமக்கும் 6 அவங்களுக்கும் ஏதோ சொத்து பாக பிரிவினை பண்ணுற மாதிரி அந்த பிஸ்கெட்டில் நம்ம பண்ணுப்போம். அந்த லெவல் அந்த பிஸ்கெட்டில் நமக்கு அவ்வளோ பிடிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 3 ரூபீஸில் ரேட்டு கம்மி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ பிடிக்கும் நமக்கு. அப்படிப்பட்ட பிஸ்கெட்டை வந்து இப்போயும் நம்ம அதை வாங்குறோமான்னு கேட்டால் நிறைய பேர் அந்த பிஸ்கெட் பக்கமே நம்ம தலை வச்சு படுக்கிறது இல்லை. காரணம், கடைக்காரங்கிட்ட போய் 3 ரூபா டைகர் பிஸ்கெட் கொடுங்கண்ணா, எது உங்கள் நாய்க்கு அப்படின்னு கேட்குறாப்புல. ஏங்க எனக்குங்க அப்படின்னு சொன்னால் நம்மள ஒரு வியர்டாக பார்க்குற ஒரு அட்மாஸ்பியர் லெவலில் வந்து நம்ம இப்போ வந்து நின்றுட்டோம். அப்படிப்பட்ட பிஸ்கெட்டில் நம்ம சாப்பிட்டு வந்த அந்த பிஸ்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ற வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அந்த பிஸ்கெட் எதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டைகர் பிஸ்கெட். கரெக்டாக தான் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ இந்த பிஸ்கெட்டில் அப்படி என்னென்ன இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லுத்தையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த டிசைன். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அதோட பிராண்ட் நேமு, என்னென்ன பிஸ்கெட்டு, அப்புறம் அந்த கம்பெனி நேமு, அப்புறம் என்னென்னு எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. அட்ராக்டிவான இது இருக்குது. முன்னாடியெல்லாம் அந்த புலி பொம்மை போட்டிருப்பாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெறும் அந்த பிஸ்கெட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஓகே, இதுவும் நல்லா இருக்குது. அதே சேம் பேட்டர்னில் தான் இருக்குது. கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, பார்க்குறவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நாட்டில் இருக்கிற புளியை தான் சாவடிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த பிஸ்கெட்டில் இருக்கிற புளியும் சாவடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க போல். இதில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்ற சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது கரெக்டாக அந்த க்ரீன் கலர் வெஜ்ஜுன்னு இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதோட கிராம் வெயிட்டோட லெவல் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன வெயிட்ன்றது, ஆக்சுவலி இந்த பேக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ். இதில் 24% அப்படின்னா 12 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் வெயிட் ஆஃப் பேக்கெட் வந்து 62 கிராம்ஸ். ஆக்சுவலி இது நீங்கள் 3 ரூபீஸ் பிஸ்கெட்டுன்னு பார்ப்பீங்க. 3 ரூபா பிஸ்கெட் வந்து எந்த கடையிலையும் கிடைக்காத ஒரே காரணத்தினால் 5 ரூபா பிஸ்கெட் தான் இப்போலாம் கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் 5 ரூபா பிஸ்கெட் வச்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேக்கெடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, லாட் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்ன கோடு அப்படின்றது. இந்த டீட்டெயில்ஸ் கரெக்டான ஒரு மென்ஷனில் தான் இது இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா fssai அவங்களோட லைசன்ஸ் நம்பர் என்னன்றதை ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீடியன்ஸ் பக்கம் வருவோம். அதான் நம்ம மெயினான டாபிக்கே இந்த இன்க்ரீடியன்ஸ் தான். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிஸ்கெட்டை அவங்க மேக் பண்ணியிருக்காங்கன்னா, வீட் ஃப்ளார், ரிஃபைன்ட் வீட் ஃப்ளார், மைதா, நல்லா நோட் பண்ணி, மைதா 66 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சுகர், எடிபிள் வெஜிடபிள் ஆயில், அது வேறு ஒன்றுமே இல்லைங்க, பாம் ஆயில். அதான் ரேஷனில் தராங்களே, சேம் அதே ஆயில் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் சிரப், ரைசிங் ஏஜென்ட், அயோடைஸ் சால்ட்டு, மில்க் சாலிட்ஸ், எமல்சிஃபயர், லிக்விட் குளுக்கோஸ், ஃபெரசால், டஃப் கண்டிஷனர் அண்ட் விட்டமின்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க, சுகர் கொடுத்துருக்காங்க, ப்ரோட்டீனு, ஃபேட்டு, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், மோனோசேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட், கொலஸ்ட்ரால், எனர்ஜி, அயன், ஃபாலிக் ஆசிட், இப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்னு இருக்குது பாருங்கள், அதான் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. அது வந்து இதில் கரெக்டாக 0 அப்படின்ற பர்சன்டேஜ் தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. சரி, இதனால் எதான பிரச்சனை வரும்னா, இந்த ஹீட்னால் எதான வெளியே லிபரேட் ஆச்சுன்னா இந்த உடம்புக்கு கொஞ்சம் உவாதை தரக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்கலாம் தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதில் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதோட கண்டென்ட்டை பொறுத்து தான் இது பண்ண முடியும். இதில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. என்னென்னா மில்க்கு, சோயான் சல்ஃபைட். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது சல்ஃபைட்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சல்ஃபைட் வந்து நார்மலான ஒரு ரெகுலேஷன் லெவலில் எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேலே இதோட பேசிஸ் போச்சுன்னா ரொம்ப பிரச்சனைகள் வரும் நம்ம உடம்புக்கு. மேபி இது கரெக்டான லெவலில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அந்த லெவல் எதுவுமே இதில் போல, கண்டிப்பாக ஒரு நார்மல் லெவலில் தான் இது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதோட ஸ்டோரேஜ் கண்டிஷன் பொறுத்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஸ்டோர்ஸ் இன் கூல், ஹைஜீனிக் அண்ட் ட்ரை பிளேஸ், ட்ரான்ஸ்ஃபர் கண்டென்ட்ஸ் டு அ க்ளீன் ஏர் டைட் கண்டெய்னர் ஒன்ஸ் ஓப்பன். ஒன்ஸ் நம்ம இதை
ஓப்பன் பண்ணனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அந்த காற்று போச்சுன்னா நமுத்து போயிடும்ல, அந்த ஒரு ப்ராசஸ் தான் இவங்க வந்து இந்த ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேனுஃபேக்சர் லாட் நம்பர் கீழே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பெஸ்ட் பிஃபோர் 5 months ஃப்ரம் பேக்கிங். இந்த பேக்கிங் ஆனதுலேருந்து 5 months தான் இருக்குது. நார்மலாக 6 months தருவாங்க, இங்கே வெறும் 5 months தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்லாம். பெஸ்ட் பிஃபோர் தான் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலை. பெஸ்ட் பிஃபோர்னால் அதுக்கு மேலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் உங்களோட ஓன் ரிஸ்க். இதுக்கு எந்த விதத்திலும் கம்பெனி காரணம் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கஸ்டமர் கேர் நம்பர், ஃபீட்பேக் தரதுக்கு இதுக்கு எல்லாமே அதை கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேட்டட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டவுன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் இந்த எங்கே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க, எங்கே ஸ்டோரேஜ், இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பிஸ்கெட்டோட இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த பேக்கெட்டில் நீங்கள் இதுவரையும் படித்து பார்த்துருப்பீங்கனாலும் கண்டிப்பாக முக்கால்வாசி யாருமே படித்து பார்த்துருக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு பின்னாடி இருக்கிற மெட்டீரியலை படித்து பாருங்கள். சரி, இதில் நல்லதா கெட்டதா நீ சொல்ல வரையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனை தரக்கூடிய சப்ஸ்டன்ஸும் இதில் இருக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பாம் ஆயில் எனக்கு அது மெயினாக ஒத்துக்காது. அதுவும் இல்லாமல் இந்த மைதா வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கன்றனால ரிஃபைன்ட் வீட் ஃப்ளார் தான் ஆஸ் யூஷுவல். அதோட நேமும் மைதா தான். அவங்களே அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பண்ணாமல் இருந்தால் தான் அங்கே ஒரு தப்பு, ஆனால் இவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க டீட்டெயிலாக தான் தராங்க. அவங்க இதுதான் இருக்குது அப்படின்றத நம்ம வெளிப்படையாக தராங்க. நம்ம அதை பார்த்து நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இந்த டைகர் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு மேலும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பின்னாடி தான் போட்டிருக்காங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு மேலும் வீடியோ உங்களுக்கு வரணும்னா நீங்கள் கோவிடெக்ஸை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய நாங்கள் செய்யக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அண்டர் தேன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகதீஷ்.